வணக்கம் நேர்களே. நேற்றைய தினம் நம்ம சந்தைகளில் முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓவர் ரியாக்டட் ஃபார் த வைரஸ்ன்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் பாருங்கள் அப்படியே உல்டாவாக மாறி இருக்கு. ஸோ மெயினாக மார்க்கெட்டில் நிறைய இந்த ஹேர்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இன்றைய தினம் 92 புள்ளிகள் நிஃப்டி அதிகரித்து 23,707.90 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1742, டிக்ளைன்ஸ் 647. மேலும் மிட் கேப் 0.87% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 1.41% ஏறி இருக்குன்னு சொல்லலாம். வாலடைல் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6.32% விழுந்து 14.66, இண்டிகேட்டிங் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஃபியூச்சரில் டிக்ளைன் ஆகும் என்பதை குறிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் அக்ராஸ் செக்டார்ஸில் இருந்ததையும் நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. செக்டரல் இண்டெக்ஸஸில் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் கிட்டத்தட்ட 1.64% ஏறி இருக்கு. பை மீடியா அண்ட் நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஹெல்த் கேர் 1.36 and 1.55% ஏறி இருக்கு. அதர் சைட் ஐடி, ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி as the key laggards declining 0.68%, அது மாதிரி 0.05% விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் துறைகளில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி 264 ரூபாய் இன்னைக்கு. அதுபோல் எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஹிண்டால்கோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், நெஸ்லே இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க லைக் ஹெச்எல் டெக், ட்ரெண்ட், டிசிஎஸ், ஏஷியர் மோட்டார், ஹீரோ மோட்டோகார்ப், டெக் மஹேந்திரா, பிபிசிஎல், கோட்டக் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃபோசிஸ். நண்பர்களே, நாளை தினம் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வர இருக்கு. அது கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் வால்யூம் வைஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் கிட்டத்தட்ட 15.53% ஏறி இருக்கு. ப்ளஸ் வால்யூமும் பார்த்தோன்னா 30.37 டைம்ஸ் ஸ்பைக் ஆயிருக்குங்க. ஸோ அது குறிப்பிடத்தக்கது. அதேமாரி ஸ்பனாந்தா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதுவும் ஒரு ஸ்ட்ராங்காக 19.92% ரைஸ் இன் இட்ஸ் லாஸ்ட் இயர் ப்ரைஸ். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி ஹையர், கிட்டத்தட்ட 16 டைம் 2 வீக் ஆவரேஜை விட ஏறி இருக்கு. அதுமாரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளையன்சஸ் அது வீழ்ச்சி அடைந்தாலும் இன்னைக்கு ரொபஸ்ட் வால்யூம் இன்க்ரீஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10.64 டைம்ஸ் வால்யூம் ஏறி இருக்கு. அதுபோல் எஃப்எஸ்எல் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை வால்யூம் வித் 52 வீக் ஹை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வாட்ச் பண்ண வேண்டியதுங்க. அதுமாரி இன்றைய தினம் நிஃப்டி 500ல் பார்த்தோம்னா டாப் கெய்னர்ஸில் ஆயில் அண்ட் கேஸ், தென் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் கிட்டத்தட்ட 16% ஏறி இருக்கு. தென் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் 14% ஏறி இருக்கு. லூசஸில் ஐடிஐ 10%. ஐடிஐ பார்த்தீங்கன்னா வாரம் ஏறுறது இறங்குறது அது மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது. இதுபோல் சக்தி பம்ப்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி போர்டு ஒரு 400 கோடி ரூபாய்க்கு QIP அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் பயோகான் பார்த்தோம்னாக்க அஸ் அ குளோபல் பயோசிமிலர் லீடர்னு இருக்கிறதுனால $1 பில்லியன் ரெவென்யூ வந்திருக்குங்க. 60+ லான்ச்சஸ், ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு 18 மில்லியன் பாண்டையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய க்ரோத் 2025 பெருசாக அக்சிலரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தென் பராஸ் ரிசீவ்ஸ் லைட் டைம் லைசன்ஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரர் MK-46 லைட் மிஷின் கன்ஸு. ஸோ வித் கெப்பாசிட்டி ஆஃப் 6,000 யூனிட்ஸ் ஆனுவலி. அதுமாரி அசோகா பில்டுகன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1391 கோடி ரூபாய்க்கு ஒரு NHAயோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 4 லேன் ப்ராஜெக்ட் இன் வெஸ்ட் பெங்கால் டு கம்ப்ளீட் இன் 910 days, ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷத்தில். தென் நெஸ்கோ பார்த்தீங்கன்னா 75 கோடி ரூபாய்க்கு பர் சைட் டெண்டர் டு டெவலப், ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் 3 அம்யூனிட்டிஸ் பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வேல. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் 350 கோடி ரூபாங்க. அதேமாரி நௌக்ரி பார்த்தீங்கன்னாக்க Q3 FY25 ஸ்டாண்ட் அலோன்ஸ் கிட்டத்தட்ட 660 crores. ஸோ இது பார்த்தீங்கன்னா 576 கோடியிலேருந்து ஏறி இருக்கு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் சொல்யூஷன் லேர்னிங் கம்பெனி பெட்டராக மூவ் ஆகிறதையும் நம்ம இதன் மூலியமாக பார்க்க முடிகிறதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் யூரோசோன் நியூஸ் படி பார்த்தோம்னா
சிபிஐ அவங்களுக்கு வந்து 0.4 வைசஸ் 0.3 பெட்டராக இருக்குது. கமாடிட்டியில் தங்கம் 210 ரூபாய் அதிகரித்து 77,368, வெள்ளி 644 ரூபாய் அதிகரித்து 91,198, குரூட் ஆயில் 51 ரூபாய் அதிகரித்து 6,359 வணிகமாகி கொண்டிருக்கிறது. மேலும் நண்பர்களே, இந்த ஹேர்டு மென்டாலிட்டியை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எதையோ சொல்கிறத வச்சுக்கிட்டு இப்போ சொல்லுவாங்க 21,000 இருப்பாங்க, 19,000 வரும்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அதை எடுத்துக்கக்கூடாது. எப்போ எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு லெவல்லையும் மார்க்கெட்டினுடைய பேஸ் எப்படி இருக்குது, ஸோ எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வாங்கணும் பண்ணணுமே தவிர, ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் வந்து மார்க்கெட் வந்து டெக்னிக்கல்ஸ் படி அவ்வளோலாம் இறங்காதுங்க. ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு சாதகம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. இதுக்குன்னு நானும் உட்காந்து ஸ்பெண்ட் டைம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். சில பேர் கூட கேட்டாங்க, நீ இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ஒரு வால்யூம் இல்லை உனக்கு, இதனால் உனக்கு பலன் இது. நாங்கள் இது பலனுக்காக நான் பண்ணலை, மக்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 பேருக்கு இது மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடைக்கிறதா, தட் இஸ் எனஃப். ஐ டோன்ட் வாண்ட் டு சி எனி வால்யூம். பட் அதனால் நண்பர்களே, திருப்பி நான் சொல்கிறேன், இங்கே நமக்குள்ள நம்மளுடைய குழுமத்துக்குள்ளே வரவங்க எல்லாருமே இது வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டு ஆக்டிவிட்டி, அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ஒரு லீஷர் டயத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி ஒரு நியூஸோ இல்லை சமையலில் பார்க்குறதோ இல்லை ஒரு சினிமாத்து பார்க்குற மாதிரியே கிடையாதுங்க. அதனால் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அடுத்த லெவலில் எடுத்து செல்ல முடியும், ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒழுங்காக நீங்கள் எழுதிட்டு அதை படிப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சந்தைகளில் உங்களுக்கு வரக்கூடிய ஃபியரை வந்து நீங்கள் தவிர்த்தாலே உங்களுடைய லாபம் நன்மடங்காக இருக்கக்கூடும். மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா மதர்ஸ் அண்ட் சுமி, சுஸ்லான், புனோவலா இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கு தினம் பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் ஒரு 60 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக ஓப்பன் ஆச்சுங்க. அதுமாரி லோவும் பார்த்தீங்கன்னா 10 காலக்கே வந்துருச்சு, 23,637.80. வாட்ச் பண்ணிங்களா? நேற்று க்ளோஸை விட மேலே தான் லோ இருந்ததை தவிர நேற்று க்ளோஸை விட கீழே இறங்கலை. இதில் எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் சூட்சமாக இருக்கிறது. ஸோ நான் அதுலேருந்து அதுக்கப்புறம் மேலே ஏறினது பாருங்கள். காலையிலே 23,795 போச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த 23,795 தட்ட முடியல, 23,750, 730 அப்படிங்கிற மாதிரி லெவல்லையே ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். க்ளோசிங்கில் 23,707.90, கிட்டத்தட்ட 100 புள்ளிகள். இந்த 100 புள்ளிகளுக்கு நேற்றுக்கே நான் உங்களுக்கு சொன்னேன், மெயினாக ஐடிசியினுடைய அந்த டீமர்ஜர்னால அவங்களுக்கு வந்து ஐடிசிக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 25-30 பாயிண்ட் விழுந்தாலே அது பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் வந்து கீழே காமிக்கும். சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட நிறைய காமிக்கும். அதுதான் நேற்றுக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ளஸ் இந்த ஓவர் ரியாக்ஷன் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இந்த குரங்குக்குள்ளா கதை, ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது when others are panic we have to buy, when others are greed you have to sell. ஸோ இதுதாங்க வந்து காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டெக்னிக்கல்ஸை பார்க்க வேணாம், ஃபண்டமெண்டலை பார்க்க வேண்டாம், இந்த ரெண்டுத்தையும் மந்த்ரா மாரி உங்கள் மைண்டில் ஏற்றிங்க, யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து வால்யூம் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ் 42 லட்சம், பேங்க் நிஃப்டியும் பிலோ ஆவரேஜ். பட் நிஃப்டியை பொறுத்தவரை 23,800 அப்படிங்கிற ஒரு புள்ளிகளை கடந்து ஒரு 15 நிமிஷம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஷார்ட் கவரிங்கில் அதுவே ஒரு 200 புள்ளிகள் ஏறும். அது 24, 27ங்கிறத மேலேயும் 23,537.50 ஒரு கீழையும் உள்ள ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு சந்தைகள். நாளை தினம் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.